ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த க்ரீமை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னா இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அடுத்து எதுக்காக யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும், இதனோட சைடு எஃபெக்ட், இதை ஸ்டாப் பண்ணிட்டா அந்த ரிசல்ட் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா எல்லா ஸ்கின் டைப், அது வந்து அந்த ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், அடுத்து வந்து நார்மல் ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின், இவங்க சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அடுத்து எதுக்காக யூஸ் பண்ணலான்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிக்மெண்டேஷன், அடுத்து கரும்புள்ளி, அந்த பருனால வந்த கரும்புள்ளிஸ், அதுக்கு அப்புறம் டல்னஸ், அன்இவன் ஸ்கின் டோன், ஒரு இடத்துல ஒயிட்டாக இருக்கும், ஒரு இடத்துல பிளாக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு வருது, நான் கொஞ்சம் பிரைட்டாக ஒரு ஷேடு பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். 2 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 to 6 வீக்ல இருந்தே கொஞ்சம் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ 2 மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து செம்ம கிளியர் ஆயிரும், அந்த கரும்புலியெல்லாம் இருக்கிற இடமே தெரியாம வரும். ஸோ அந்த மாதிரி நல்லாவே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய க்ரீம் தான் அந்த லூமி ஆயில் க்ரீம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த க்ரீமில் வந்து ஒரு நாளைக்கு 2 times யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஆனால் நான் ஒரு நாளைக்கு 1 time தான் யூஸ் பண்ணேன். பகலில் யூஸ் பண்ணல, ஈவினிங் மட்டும்தான், அந்த நைட்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். அடுத்து வந்து இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்ட் க்ரீமில் போட்டிருக்கோம்ல, அந்த இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இல்லை. இது வந்து அந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுக்கிறது, அப்புறமா அக்வா, பட்டர், அடுத்து சிங்க் ஆக்சைடு, ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சேஃபான இன்கிரீடியன்ஸ் தான் எல்லாமே. ஸோ இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம், அந்த சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதனால லாங் டைம் யூஸ் பண்ணுறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு வீடியோ இந்த க்ரீமை பற்றி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது 9 month வரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் வந்து 2 month தான் யூஸ் பண்ணேன். ஸ்கின் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஆச்சு, நல்லா டிஃப்ரெண்ட்டாக, நல்லா பிரைட்டாக, நல்லா தான் ஆச்சு. ஆனால் அது விட்ட பிறகு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, திரும்ப அந்த டல்னஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து கண்டினியூஸாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு எதை யூஸ் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் நம்ம ஆல்ஃபா பியூட்டின், ஹைலரானிக் ஆசிட் எதை எடுத்தாலும் அந்த ஹைலரானிக் ஆசிட்லாம் போடும்போது இந்த பிளம்பியாக இருக்கும். ஒரு 2 நாள் போடலன்னா நார்மலாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் இதனுடைய பெனிஃபிட்டு, ரிசல்ட்டு, எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குது. இது வந்து பரு வந்துச்சு, நான் அதை பிச்சதுனால இந்த டார்க் ஸ்பாட் வந்துச்சு. இப்போ இந்த க்ரீமை இந்த இடத்துல மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு 1 month, ஓகேவா, 5 to 6 month. எனக்கு தெரியும் கண்டிப்பாக அது வந்து டார்க் ஸ்பாட் மறைஞ்சிரும். ஆனால் இது ஸ்டாப் பண்ண பிறகு இந்த டார்க் ஸ்பாட் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போகிறேன். டெய்லியும் சன்ஸ்க்ரீனும் நான் யூஸ் பண்ணுவேன், அப்போ தான் அந்த இடம் சென்சிட்டிவிட்டி ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஸ்டாப் பண்ண பிறகும் நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். ஆனால் என்ன செக் பண்ண போறேன்னா, டார்க் ஸ்பாட் திரும்ப வருதா இல்லையா, அந்த கரும்புலி வந்து வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போறேன். ஸோ அப்படி திரும்ப வந்துச்சுன்னா அப்போ இதெல்லாம் டெம்பரரி தானே. இது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாமே டெம்பரரி மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆல்ஃபா பியூட்டின், ஹைலரானிக் ஆசிட், அதுவும் டெம்பரரி மாதிரி தான். ஸோ நம்ம இதை செக் பண்ணுவோம், உண்மையிலே வந்து அது கம்ப்ளீட்டாக போயிருதா, இதை யூஸ் பண்ணி இதை ஸ்டாப் பண்ண பிறகு திரும்ப வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நான் இன்னைக்கு எடுக்கிறேன்னா, இதுல இருந்து ஒரு 6 வீக் கழிச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அது கம்ப்ளீட்டாக போன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து ஒரு மந்த்ஸ் ஒரு சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், வீடியோவாக இல்லாமல் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். வீடியோ தேவைப்பட்டால் வீடியோவை போடுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, ஸோ திரும்ப வந்து அந்த ப்ராப்ளம்லாம் வரல. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த பிக்மெண்டேஷனுக்குலாம் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இதில் வந்து பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், கரும்புலிக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூஸ் பண்ணுறப்போ அது போயிடுது. ஆனால் ஸ்டாப் பண்ண பிறகு திரும்ப வந்த மாதிரி தானே இருக்குது. அப்போ இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் தெரியாத விஷயங்கள் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். Thank you guys. Bye bye.